கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் தஞ்சமான தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரராகிய தாவீது தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவித்த ஒரு மனுஷன். அவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ஏதோ ஒரு விதத்தில் சிறுமைப்பட்டவர்களுக்கு மனிதர்களுடைய அடைக்கலம், மனிதர்களுடைய உதவி, மனிதர்களுடைய அன்பு, மனிதர்களுடைய அரவணைப்பு கிடைப்பது மிகவும் அரிதா இருக்கிற இந்த உலகத்தில் தேவன் சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஏதோ ஒரு விதத்தில் சிறுமைப்பட்டிருக்கலாம், அது ஒரு தோல்வியாக இருக்கலாம், அது ஒரு பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அது உடல்நிலை பாதிப்பின் நிமித்தமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறுமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இந்த உலகத்திலே அடைக்கலமே இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவர் நம்மை அறிந்திருக்கிறவர், அவர் நம்மை படைத்தவர், அவர்தான் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆகவே நாம் அடைக்கலமா இல்லாதவர்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். சிறுமைப்படுகிற காலங்களில் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தஞ்சம் என்றால் வேறு வழியே இல்லை, இதுதான் வழி என்று சொல்லக்கூடிய காரியம். வேறு வழியும் இல்லை, ஒத்தாசையும் இல்லை, இது ஒரே ஒரு ஒத்தாசை தான் என்று சொல்லுவோமானால் அதுதான் தஞ்சம். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நெருக்கப்படும் பொழுது, நாம் கஷ்டப்படும் பொழுது நாம் அங்கலாய்க்க தேவையில்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறவர். அவர் நமக்கு என்ன வேண்டுமானாலும் அவரால் செய்ய முடியும். ஆகவே நெருக்கப்படுகிற காலங்களில் தேவன் நமக்கு தஞ்சமா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் எனக்கு தஞ்சம் என்று சொல்லிவிட்டு நாம் சும்மா இருந்து விடவும் கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாயிருக்க வேண்டும். மாறாக கர்த்தருக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்களாகவோ, அவரை பற்றி குறை சொல்லுகிறவர்களாகவோ, அவரை சந்தேகிக்கிறவர்களாகவோ நாம் காணப்படக்கூடாது. ஆகவே நெருக்கப்படுகிற காலங்களில் நாம் கர்த்தரிடத்தில் தஞ்சமடைய வேண்டும். நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாவருக்கும் தேவனை பற்றி நன்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அபியாசப்படுத்துகிறவர்களாக, நடைமுறைப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கடினமான சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்மை விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே போய் இருந்து அமர்ந்திருங்கள். அவரிடத்திலே சொல் 34ஆம் சங்கீதம் சொல்லுகிறவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அங்கே குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில் கலங்காதிரு. நெருக்கப்படுகிற வேளைகளில் கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாயிருக்கிறார். ஜெபிப்போம். உங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக இந்த நாங்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு தஞ்சமாயிருக்கிறபடியால் நன்றி. உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.